இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நான் பாட்டுக்கு டயருக்கு பஞ்சர் தானடா போட்டுக்கிட்டு இருந்தேன். என்னையே மாட்டி விட்டீங்களாடா அப்படி. ஐயோ நான் இல்லைங்க. ஓ சிஸ்டர் நீங்க தானா? நான் கூட மாப்பிள்ளையோட நினைச்சிட்டேன். இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? நான் இங்க எதுக்கு வந்தேன்? இது இல்ல லீலாவோட அம்மா இங்க. லீலா அம்மாக்கு மருந்து வாங்க வந்த சிஸ்டர். அந்த அம்மா ஐசியூல இருக்காங்க. பார்க்கவே ரொம்ப பாவமா இருக்கு சிஸ்டர். சரி வா போலாம். அத அங்க வெச்சிட்டு வா. சரி மருந்துங்க இந்த இங்க இருக்கு வாங்க போலாம். வாங்க சிஸ்டர். அக்கா அக்கா ஒண்ணு இல்ல இங்க பாருடா. இப்பதானே நீங்க தைரியமா இருக்கணும். வாங்க சிஸ்டர். வாங்கிட்டு வந்துட்டீங்களா மருந்து? சிஸ்டர் அவங்களுக்கு என்னாச்சு? பேனிக் அட்டாக் வந்திருக்கு அவங்களுக்கு. இப்ப எப்படி இருக்காங்க? டாக்டர் வந்து பார்த்துட்டு அப்சர்வேஷன்ல வச்சிருக்காங்க. இங்க பாருங்க, இதுக்கப்புறம் டாக்டர் பாத்துப்பாங்க. அம்மாக்கு ஒண்ணும் ஆகாது. சரி, நல்லபடியா திரும்ப வந்துருவாங்க. சரியா? சரி, நீங்க இத பத்தி எல்லாம் கவலைப்படாதீங்க. நான் இருக்கேன், நான் பாத்துக்கிறேன். சரிக்கா. சிஸ்டர் பாருங்க பாருங்க. சரிங்க சார். அண்ணே டாக்டர் என்ன சொன்னாங்க? இன்னும் கொஞ்ச நாளைக்கு போனாவால பேசவே முடியாதுன்னு டாக்டர் சொன்னாங்க. பாவம் என் தங்கச்சி. ஏய் அப்படி என்ன தாண்டி சொல்ல வர அவகிட்ட? ஒண்ணு சொல்லி தொலை, இல்லனா அமைதியாரு. மாப்பிள்ளை கிட்ட ஏதாவது சொல்லுமா? மாப்பிள்ள அவங்க கிட்ட ஏதோ சொல்லணுமா? என்ன ஏதுன்னு கொஞ்சம் கேட்டு பாருங்களேன். இது வாயை உடைச்சாலும் சைகையிலேயே போட்டு கொடுத்துரும் போல இருக்கே இந்த சைத்தான். இப்படியே போனா இது நம்மள மாட்டி விட்டுரும் போல இருக்கே. அது ஒண்ணும் இல்ல கர்ணா, நீ இவ கழுத்துல தான் தாலி கட்டி இருக்கணுமா? எதுக்கு இந்துவை போய் கல்யாணம் பண்ணனு கேக்குறா? போனா இந்த நேரத்துல அத பத்தி யோசிச்சுக்கிட்டு இருக்க? அண்ணே அவ என்னதான் சொல்ல வரா? இரு கர்ணா, எனக்கு புரியல, நான் கேட்டு சொல்றேன். ஏய் உனக்கு என்னதாமா பிரச்சனை? அண்ணே ஏதோ சொல்ல வரா பாருங்க. அது ஒண்ணும் இல்ல, என்னை இவ கூடவே இருக்க சொல்றா. சரி அது நீ எங்க அவகிட்ட பேசாம போயிடுவியோ? இல்ல அவ எங்க லைஃப் லாங் பேசாம போயிடுவாளோ பயப்படுறா. போனா அதான் ஒன்னும் ஆகாது. நீ கொஞ்ச நேரம் அப்படியே அமைதியா வெயிட் பண்ணு. எதுவா இருந்தாலும் அப்புறம் பாத்துக்கலாம். நல்லா சொல்லு கர்ணா. இது கதிர் தானே? கதிருக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம்? அது நீங்க யாரு? எதுக்கு இந்த போட்டோவை நீங்க வால்பேப்பர்ல வச்சிருக்கீங்க? அக்கா ஏதாவது சொல்லி கூப்பிடுங்கக்கா. அக்கா ப்ளீஸ் கர்ணா சீக்கிரம் வாயா, அங்க போனோட கை உடைச்சிருக்கு. வரேன். மாப்ள புவனா உங்களை தேடுற மாப்ள. நானே அவசரமா போயிட்டு இருக்கேன். போன் கொடுங்க.
சீக்கிரம் சீக்கிரம் வாங்க வாங்க. பாவம் அவ அழறா. இதோ வரேன் வரேன் வரேன். மாப்பிள்ள, ஒரு வேலையை நான் ஹாஸ்பிட்டல் வரைக்கும் வந்தேன். இங்க ஒரு பொண்ணு அவங்க போன்ல நீங்க 2 பேரும் சேர்ந்த மாதிரி ஒரு போட்டோ வச்சிருக்காங்க. அதுவும் அவங்க போன் வால்பேப்பர்லயே வச்சிருந்தாங்க மாப்பிள்ள. அது யாருன்னு தெரிஞ்சுக்க தான் நான் ஃபோன் பண்ணேன். யார் அது? என்ன சொல்ற? எப்ப பார்த்த? இப்போதான் மாப்பிள்ள, ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் இருக்கும், அவ்வளோதான். அவன் உன்கிட்ட என்ன சொன்னா? என்கிட்ட என்னமோ சொல்ல வந்தா, அதுக்குள்ள அவ எங்கேயோ கிளம்பி போயிட்டா. அதான் அவ யார் என்னன்னு கேட்கலான்னு உங்களுக்கு கால் பண்ணேன். உங்க கூட இருக்கிற மாதிரி போட்டோ வச்சிருக்குன்னா கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்ச நெருக்கமான பொண்ணா தான் இருக்கணும். அப்படிலாம் எனக்கு தெரிஞ்சு யாரும் இல்லையே. அவ எப்படி இருந்தான்னு சொல்லு. அவளுக்கு சின்ன மூக்கு, மாநிறம், காதுல வழக்கமா போற கம்மல் இல்லாம சின்னதா ஏதாவது போட்டிருந்தாளா? ஆமா 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 மாப்பிள்ள, சொன்னது சரிதான். அவ காதுல சின்னதா ஒரு கமல் மாதிரி தான் இருந்துச்சு. யார் அது? அது ஏன் சித்தி பொண்ணு தான். அவ ஃப்ரெண்டுக்கு ஏதோ உடம்பு சரியில்லைன்னு சொல்லி அவளை பார்க்கணும்னு சொல்லி ஹாஸ்பிட்டல் கிளம்பி போனான். ஓ அப்படியா? சரி 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 மாப்பிள்ள. ஆமா, எந்த ஹாஸ்பிட்டலு? இது சியான் ஹாஸ்பிட்டல் மாப்பிள்ள. சரி, நான் பார்த்துக்கிறேன். இந்து அக்கா அவங்க கையில போட்டிருந்த மோதிரத்தை கழட்டி ஹாஸ்பிட்டல் செலவுக்கு வச்சுக்க கொடுத்தாங்கக்கா. ரொம்ப தேங்க்ஸ் இந்துக்கா. அதெல்லாம் எதுவும் தேவையில்ல லீலா. இந்த இடத்துல என் அம்மா இருந்திருந்தா நான் இதுதான் பண்ணிருப்பேன். எனக்கு உங்க அம்மாவும் அதே மாதிரி தான். நான் எதையும் எதிர்பார்த்து இதை பண்ணல. ரொம்ப தேங்க்ஸ்க்கா. டேய், அந்த லீலா இங்கே தான் இருக்கான்னு அண்ணன் சொன்னார். நல்ல சல்லடை போட்டு தேடுங்களா. நம்ம கிட்ட இருந்து அவ மிஸ் ஆயிடவே கூடாது. புரியுதா? நாங்க பாத்துக்கிறோம். டேய், நான் இப்படி போறேன். சரி, நீ எதை பத்தியும் கவலைப்படாத. இங்க எல்லாத்தையுமே நான் பாத்துக்கிறேன். நீ பத்திரமா இருந்து சாயங்காலம் ரிசப்ஷனுக்கு வந்து எல்லாரும் முன்னாடியும் அந்த கதிரை பத்தின உண்மையை மட்டும் சொன்னா போதும். அதுக்கப்புறம் கல்யாணம் தானா நின்னுடும். நீங்க கவலையே படாதீங்கக்கா. நான் கண்டிப்பா வந்து உண்மையை சொல்லுவேன்.